என்னாச்சுமா, எப்படி இருக்கிறாரு? டாக்டர் எவ்வளவோ போராடி பார்த்துட்டாரு, அவரை காப்பாற்ற முடியல. இன்னும் 5 நிமிஷம் தான் உயிரோட இருப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவர் ஏதோ உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, உள்ள போய் பாருங்க. வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? எனக்கு தெரியும், நான் இன்னும் 5 நிமிஷம் தான் உயிரோடு இருப்பேன்னு. நான் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். ஏன்னா நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு அதுவே இதுவே அடிச்சுக்கிட்டா என் ஆத்மா சாந்தி அடையாது. பெரியவன பா, அந்த சத்தி ரோட்ல இருக்கிற 14 அபார்ட்மெண்ட்டையும் நீ எடுத்துக்கோ. சரிங்கப்பா. ஐசு பா, அந்த கவந்தப்பாடி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற 15 கடையும் நீ எடுத்துக்கோ. சரிங்கப்பா. எங்க என்ற சின்னம்மாவ இங்க இருக்கிறனுப்பா. உனக்கு ஒண்ணுதான் கொடுக்க போறேன், ஆனா பெருசு. அந்த காலேஜ் இருக்குதுல்ல, அதை நீ எடுத்துக்கோ. அதுல நல்லா வருமானம் கண்ணு, அதுல நல்லா சம்பாரிச்சு அப்பா மாதிரி பெரிய ஆளா வரணும். அதோட்டு போட்டு பசங்களோட சேர்ந்து செலவழிச்சு லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காத. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, உங்களை மாதிரியே நல்லா பாத்துக்குவேன். சரிப்பா. எங்க அம்மா? எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாங்க. சரி, அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே. இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு எதுக்குங்க, பசங்களுக்கு கொடுங்க, அது போதும். பசங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஏதோ நான் இருக்கிற வரைக்கும் ஒன்னு நல்லா பாத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீ பசங்க எதிர்பார்த்தே நிக்கணுமா? அதான் கடைசியா கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி 2 இருக்குதுல்ல, அதை நீ எடுத்துக்கோ. அப்புறம் கடைசியா ஒண்ணு, நான் செத்து போயிட்டுனா யாரும் அழுவ கூடாது. அப்படி அழுதீங்கன்னா என்ற ஆத்மா சாந்தி அடையாது. சரிங்க. சரி, டாக்டர் கொடுத்த 5 நிமிஷத்துல இன்னும் 2 செகண்ட் தான் இருக்குது. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நான் போய் சொந்தக்காரட்டெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இன்னும் இவர் செத்து போயிட்டாரு, கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம போறீங்க. ஏமா, உன் முன்னாடி தானே சொன்னாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் யாராச்சும் அழுதா அவர் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு. அதுக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாமா? ஏமா, பசங்களுக்கு தான் பாசம் இல்ல, உங்க வீட்டுக்காரர் எப்பேற்பட்ட மனுஷன்? ஏமா, இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? பூரா சொத்தையும் குடிச்சு அழிச்சிட்டு போற ஆளுங்க மத்தியில வாயை கட்டி வவுத்த கட்டி சம்பாரிச்சு சேர்த்தி வச்சு அபார்ட்மெண்ட் ஒருத்தருக்கு, காலேஜ் ஒருத்தருக்கு, கடை ஒருத்தருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க கடைசி காலத்துல யாரு கையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி இப்படி பூரா சொத்தையும் உங்க மேல எழுதி வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இரு, சொத்தா? எந்த சொத்து? அவரே கடை, காலேஜ், கம்பெனினே தண்ணி கேன போடுறவரு. அந்த வேலையத்தான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு போறாரு.